ஜனநாயகன் வந்து பக்கா ஆக்ஷன் ஃபில்மு. ரொம்ப மாஸாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸ்க்ரீன் ப்ளேவாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த 3 ஹார்ஸ் என்கேஜிங்காக தான் இருந்தது. சாங்கு, மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்தது. 18+ இது ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தனால குழந்தைங்களால வர முடியாது. பட் பக்கா ஃபேமிலி படமாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நல்லா இருக்குது படம். ஆ இல்லை, எனக்கு லேக் இல்லை. இது வரைக்கும் இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபிலிம்ஸ் வந்ததில் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. லாஸ்ட் ஃபில்மே எங்களை ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்தது. நிறைய பொலிட்டிக்கல் சட்டையர் பேசியிருக்காரு. பீப்புள் அதுதான் ஜனநாயகன் அதுதான் போயிட்டுருக்கு. ஓகே, வயலன்ஸ் பயங்கரமாக இருக்குது. கைண்ட் ஆஃப் கேஜிஎஃப் நீங்கள் அப்படி பார்க்குறீங்களா? அந்த மாதிரியான வயலன்ஸ். அதனால தான் அவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. பயங்கர வயலன்ஸ் இருக்குது. சூப்பராக இருக்குங்க, நல்லாயிருக்கு. நம்ம சாங் ஆல்ரெடி கேட்டிருக்கோம். மியூசிக் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஃபீமேல்ஸ் வந்து பாருங்கள், லேடிஸ் பாருங்கள். லேடிஸ்க்காக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. எல்லாருமே பார்த்து தளபதியோட லாஸ்ட் ஃபில்மை சந்தோஷமாக அனுப்பி வைக்கணும். படம் சொல்லுன்னா விஜய் படம்னாலே சூப்பர் தானா. இது வந்து வேற மாதிரி பிளாஸ்ட்டு சொல்கிறதுக்கு ஒரு இதே இல்லை. ஸோ சூப்பராக இருந்தது. இல்லை 3 மணி நேரம் பார்த்த மாதிரியே தெரியல. இன்னும் கூட கண்டினியூ ஆகியிருந்தால் பார்த்துருப்போம். ஏன்னா இது லாஸ்ட் படம்னால இது எவ்வளோ வாட்டி பார்த்தாலும் எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாதுன்னு தான் நினைக்கிறோம். ஸோ வேறு மாதிரி இன்னொரு சான்ஸ் இருந்தால் அவர் நடிக்கலாம். பட் ஆனால் அவர் நல்லது பண்ணணுன்னு வந்திருக்காரு. கண்டிப்பாக அது ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது தான். அதனால் நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். படத்தில் வந்து பொண்ணை புலி மாதிரி வளர்க்க சொல்லியிருக்காரு அண்ணன். கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியமான விஷயந்தான். பொண்ணுங்க நம்ம தைரியமாக இருந்தோம் அப்படின்னா யாரும் யாருக்குமே நம்மளுக்கு வந்து ஒரு பாதுகாக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம போல்டாக இருக்கும் போது கண்டிப்பாக நம்மளே வந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். அதுதான் சொல்கிறாரு. அது ரொம்ப இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அது ரொம்ப இது. ஸோ எல்லாருமே கேர்ள் பேபியாக இருந்தாலும் சரி, நீங்கள் கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, உமனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் வயசானவங்கலேருந்து சின்ன பாப்பாங்கலேருந்து எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருங்க. யாருமே நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. விமென்க்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. விமன் சென்ட்ரிக் மூவியாக இருக்குது. ஐ மீன் என்ன சொல்கிறது, எம்பவர்மெண்ட்டாக இருக்குது. விமன் எம்பவர்மெண்ட்டாக இருக்குது. இப்போ நாங்களாம் ஒரு எவ்வளோ தைரியமாக இருக்கணும், எல்லாமே இருக்கணும்னு வருது. வயலன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். அந்த சீன் மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு தெலுங்குவோட அந்த சாயல் வர மாதிரி இருக்குது. பட் ரொம்ப நல்லாயிருக்கு. அனிருத்தோட மியூசிக் சொல்லவா வேணுங்க, சூப்பராக போச்சு. பாட்டு, சாங்ஸு, டான்ஸு எல்லாமே சூப்பர். ஐ மீன் இந்த வயலன்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். தட் இஸ் வாட் ஐ ஃபெல்ட். பட் விமனோட சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மமிதாவோட ஃபைட்டாக இருக்கட்டும், லாஸ்ட் சீன்ஸோட மமிதாவோட ஃபைட்டாக இருக்கட்டும், செம்ம சூப்பராக இருந்துச்சு. குட்டீஸ் வயலன்ஸ்னால கொஞ்சம் பார்க்குறது ஓகே, ஓடிடியில் வந்தால் பார்க்கலாம். நான் சொல்லிட்டேன், இப்போ தான் நிறைய சேனல் சொன்னேன். ஸோ படம் வந்து தேட்டரில் பாருங்கள். ஃபோனில் பார்த்துட்டு படம் லீக் ஆகிடுச்சு தான், யா ஃபைன், அதுக்கு பின்னாடி ஒரு நிறைய இஷ்யூஸ் இருக்குது. பட் தென் நம்ம படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, தேட்டரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் அந்த கமெண்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு ஃபேராக இருக்கும். படம் நல்லா இல்லை, மாற்று கருத்து இருக்குனாலும் தேட்டரில் வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள். அது மட்டும்தான் ஒரு மாற்று கருத்துன்னு, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. லேக் வந்துட்டு லைக் சின்ன சின்ன இடத்துல வந்துட்டு நரேட்டிவாக போயிருந்தாங்க. அது சென்சாரால் போனதா இல்லை வந்துட்டு அவங்களோட காலா, ஸ்கிரிப்ட்லேயே அப்படி தான் இருந்துச்சான்றது அவங்களுக்கு தான் தெரியும். அஃபிஷியலாக நோட் வர வரைக்கும் நமக்கு எதுவும் தெரியாது. நரேட்டிவாக போனது நிறைய இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம், ஒரு தெளிவாக சொல்லியிருக்கலான்றது மட்டும் ஃபீல் ஆச்சு. அவ்வளோதான் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ அது படம் பார்க்கட்டும் ப்ரோ. ஏன்னா இப்படிலாம் கேட்டு லீக் பண்ணிட்டு அது வேணாம். படம் இல்லை படம் பாருங்கள், ரிவ்யூஸ் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். இது வேணாம், படம் பார்க்கட்டும்ண்ணே. படம் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். லாஸ்ட் படம், இவ்வளோ படம், எத்தனை படம் வந்து லவ் வந்திருக்கு, ஆக்ஷன் வந்திருக்கு, கமர்ஷியல் சினிமா வந்திருக்கு. பாருங்கள், இதை பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா லாஸ்ட் படம். இப்போ நாங்கள் ரிவ்யூ சொல்லி பாதி பேர் அந்த ரிவ்யூனால வராமல் இருக்கலாம்ல. எல்லாரும் வந்து பார்க்கணும். ஃபேர்வெல், அதுக்கடுத்து அவர் வருவாரா இல்லையான்னு கூட தெரியாது, வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் ஒரு ரிவ்யூ சொல்லி அதை வந்து மாற்றி ஒரு மாதிரி எடிட் பண்ணிலாம் போட்டுடுறாங்க. ஏன்னா நம்ம பையனை ஒரு தடவை மாட்டிட்டான், ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் மாட்டிட்டாங்க. அதனால படம் தேட்டரில் வந்து பார்த்து உங்கள் ரிவ்யூ நீங்களே பதிவு பண்ணுங்கள், அவ்வளோதான். ஒன் லாஸ்ட் டான்ஸ் எல்லாரும் வந்து பாருங்கள். விஜய் எனக்கு ஃபேர்வெல் கொடுக்குற மாதிரி இருக்கும்.